இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனிஷா தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு போயிட்டா. அதனால தானே அவ சாகணும்னு நினைச்சா. மனிஷா அப்படி ஒரு முடிவெடுத்ததுனாலதான் என் அம்மா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதான் காரணம். இப்ப உடனடியா எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னா அது நீ செஞ்ச காரியத்தினாலதான் நடக்க போகுது. அப்போ எல்லாரும் நம்புற விஷயத்தை தான் நீங்களும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே நீங்களும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன்னால எதுவுமே நடக்காத மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? உன்னாலதான் மனிஷாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்ற விஷயத்த எதுக்கு உன்னால ஏத்துக்க முடியல? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க, ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் எப்படிப்பட்டவ, எப்ப எந்த மாதிரி யோசிப்பேன்னு நீங்க இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. என்னோட மனசாகட்டும் என்னோட குணத்தை ஆகட்டும் நீங்க ஒரு நாளும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு தெரியுது. நான் ஒருத்தரோட வாழ்க்கையை பேப்பர் வரைக்கும் கொண்டு போவனா நான் அவ்வளோ கீழ்த்தனமா யோசிப்பேன் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எதிரியா இருந்தா கூட உதவி செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு தீங்கு பண்ணா கூட அவங்களுக்கு என்னாலான உதவி செய்யணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது மனுஷாவோட வாழ்க்கைய பத்தி பேப்பர்ல போடுறதுக்கோ மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கோ வேற யாரும் நினைச்சிருக்காங்க. அதையும் நீங்களும் நம்பிட்டு இருக்கீங்கல்ல. என்னை பத்தி யாரு என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மத்தவங்கள மாதிரி நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கும் போது அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்னோட குணத்தை பத்தி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. லக்ஷ்மி, நீ பேச்ச மாத்த முயற்சி பண்ணாத. நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இப்படி ட்ரை பண்ணாத. எல்லாரும் உன்னை திட்டுறாங்கன்னா உன்னால தப்பு நடந்ததுனாலதான் அவங்க திட்டுறாங்க. உன்னால மனிஷா தற்கொலை முயற்சி பண்ற அளவுக்கு போனதுனாலதான் எல்லாரும் உன்னை திட்டுறாங்க. நடந்த சம்பவத்துல நேரடியாவோ மறைமுகமாவோ உன்னோட ஈடுபாடு இருக்கு. அதனாலதான் எல்லாரும் திட்டுறாங்க. எல்லாரும் என்ன திட்டுறாங்க, மித்ரா அதை நம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறத விட்டுட்டு முதல்ல உன்னால எந்த தப்பு நடக்காம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. உன்னை யாரும் விரல் நீட்டி பேசாம யாரும் குறை சொல்லாத மாதிரி பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் என்ன திட்டுறாங்க, எல்லாரும் என் மேல பழி சுமத்துறாங்கன்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல. சரி விடுங்க. எல்லார் கண்ணிலையும் கட்டிக்கிட்டு இருக்க துணியை என்னால கழட்ட முடியாது. எல்லார் மனசுல இருக்க சந்தேகத்தை என்னால போக்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் காலம் பாத்துக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க கண்ணை சுத்தி கட்டிக்கிட்டு இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். அன்னைக்காவது நீங்க உண்மையை தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன்.